நாம இப்ப பார்க்கிறது நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். உலகம் முழுக்க மனித உரிமை மீறல்கள் ரொம்ப அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவில் மட்டும் இல்ல, உலகம் முழுமையும் நடந்துகிட்டு இருக்கு. எப்போ? காலாகாலமா நடந்துகிட்டு வருது. அதுக்காக 1990ஸ்ல உலகம் முழுக்க ஒரு அவேர்னஸ் ஏற்படுது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் மனித உரிமை மீறல் நடக்கக்கூடாது, கஸ்டோடியல் டெத் நடக்கக்கூடாது, ஒருத்தரை கடத்திட்டு போகக்கூடாது, பணத்துக்காக ஒருத்தருடைய உடல் உறுப்புகளை எடுத்து விற்க கூடாது, இதெல்லாம் மனித உரிமை மீறல்கள் அப்படின்னு இந்த மனித உரிமை சம்பந்தமா அவேர்னஸ் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் வர ஆரம்பிச்சது. ஒவ்வொரு நாடா என்ன பண்ணாங்க? மனித உரிமைகளை பாதுகாப்பதற்காக சிறப்பு சட்டங்கள் போட்டாங்க. எல்லா நாட்டிலையுமே கான்ஸ்டிடியூஷன் இருக்கு, அது மக்களை பாதுகாக்க தான் இருக்கு. அது இல்லாம இது ஒரு எக்ஸ்ட்ரா மெஷினரி. எதுக்கு? ஹியூமன் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. கான்ஸ்டிடியூஷன் இருக்கக்கூடிய நாட்டில தான் போலீஸ் இருக்கு. ஏன் அந்த இடத்துல கஸ்டோடியல் டெத் நடக்குது? அப்ப கான்ஸ்டிடியூஷன் ப்ரொடெக்ட் பண்ணிருக்கணும் இல்ல? அப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மெஷினரி தேவைப்படுது மக்களை ப்ரொடெக்ட் பண்ண. அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். இந்தியாவிலையும் அந்த அவேர்னஸ் முதல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, பிரசிடென்ட் ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்றாரு. பார்லிமெண்ட் கூடல அப்படின்னா ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணுவாங்க. தமிழ்ல அதுக்கு ஒரு அழகான பேரு அவசர சட்டம் அப்படின்னு சொல்லி. இந்த அவசர சட்டம் பாஸ் பண்ணி என்னன்னா இந்த ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட்னு சொல்லி கொண்டு வர்றாங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993 அந்த அவசர சட்டத்தோட பேரு. அதன் பிறகு பார்லிமெண்ட்டே என்ன பண்றாங்கன்னா, நாங்களே சட்டப்பூர்வ அதிகாரம் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993 அப்படின்ற ஒண்ணு உருவாக்குறாங்க. இந்த ஆக்ட்ல தான் வந்தது நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். 1994ல கொண்டு வந்தாங்க. எதுக்காகன்னா, ஒருத்தரோட லைஃபை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. லைஃப் மட்டும் இருந்தா போதுமா? அவருக்கு சுதந்திரத்தை கொடுக்கறதுக்காக, அவரோட சுதந்திரத்தை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக, சுதந்திரம் கொடுக்கறதுக்காக, ஈக்குவாலிட்டியா பார்க்கணுன்றதுக்காக, ஒருத்தர் மரியாதையா நடத்தணுன்றதுக்காக, இதெல்லாம் தேவைக்காக இந்த ஆக்டை கொண்டு வர்றாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டும் இந்தியா லெவல்ல, சென்ட்ரல் லெவல்ல என்ஹெச்ஆர்சின்னு ஒரு சட்டம் போட்டாங்க. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. இதை போலவே ஒவ்வொரு ஸ்டேட்லையும் நீங்களும் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அது 1993ல கொண்டு வந்த ஆக்டில் சில குளறுபடிகள் இருக்குன்ற காரணத்தினால 2019ல ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் பண்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, ஐநா சபை எங்க யுஎன்ஓ ஜெனிவால இருக்கு. அதுல குளோபல் அலைன்ஸ் ஆஃப் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் இன்ஸ்டிடியூஷன் ஒன்று இருக்கு. உலகம் முழுக்க நிறைய பேர் இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வச்சாங்கன்னு சொன்னோம் இல்லையா? ஒவ்வொரு நாட்டுக்கும் அக்ரிடிஷன் கொடுப்பாங்க. இப்ப எப்படி இந்த கல்லூரி சிறந்த கல்லூரி ஏ அக்ரிடிஷன், ஏ++++ கொடுக்குறாங்க. அது போல இந்தியாவுக்கு இவங்க கேட்கும்போது ஏ கிரேட் அக்ரிடிஷன் கொடுக்க மறுத்துட்டாங்க. ஏன்னா இந்தியாவில் ஆண் பெண் பாகுபாடு ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த என்ஹெச்ஆர்சியை யார் மெம்பரா வருவாங்கன்னு ப்ராப்பர் ஒரு டிரான்ஸ்பரன்சியே இல்லை. பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இதனால உங்களுக்கு ஏ ஸ்டேட்டஸை மறுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் காரணமா வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க, நம்ம கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு சில அமெண்ட்மெண்ட் எல்லாம் இவங்க கொண்டு வர்றாங்க. சரியா? இந்த அமெண்ட்மெண்ட் ப்ராசஸ்ல இருக்கும் போதே ஏ கிரேடு கொடுத்துட்டாங்க. யாருக்கு? இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு. சரியா? ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இதை ஃபாலோ பண்ண சொல்றாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, எலிஜிபிள் பர்சன் யாருன்னு தேர்ந்தெடுக்கிறதுல அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு. இந்த அமெண்ட்மெண்டோட முக்கிய சாராம்சமே என்ன அப்படின்னா, பாரிஸ் பிரின்சிபல்ஸ்னு கொண்டு வர்றாங்க. பாரிஸ் பிரின்சிபல்ஸ் அப்படின்னா, ஹியூமன் ரைட்ஸை நம்ம எப்படியெல்லாம் டெவலப் பண்ண போறோம் அடுத்துன்னு பாரிஸ்ல ஒரு கூட்டம் போட்டு பேசுறாங்க. அதன் அடிப்படையில் இந்த 2019 ஆக்ட் கொண்டு வர்றாங்க. அதே போல வேக்கன்சியை சீக்கிரமா நம்ம ஃபில் பண்ணணும், வேக்கன்சியை ஃபில் பண்றதுல டிரான்ஸ்பரன்சி இருக்கணும்னு சில சேஞ்சஸ் கொண்டு வர்றாங்க. சிவில் சொசைட்டி ரெப்ரசன்டேஷன், அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கியதா இருக்கணும். எது? இந்த என்ஹெச்ஆர்சி. அதுக்காக இந்த அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றாங்க. பெட்டர் ஆக்சசபிலிட்டி என்னன்னா, இப்ப யூனியன் டெரிட்டரியில இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எங்க போய் நாடுவாங்க? இப்போ ஸ்டேட், நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், நான் தமிழ்நாடு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை போய் நாடுவேன். ஒருத்தவங்க யூனியன் டெரிட்டரியில் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்துல எந்த ஸ்டேட் இருக்கோ அந்த ஸ்டேட்டுக்கு போயிட்டு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனை பத்தின்னு சொல்றாங்க.
இதெல்லாம் ஒரு முக்கியமான சிறப்பம்சம் இந்த சட்ட திருத்தத்தில் 2019 பண்ணதுல. காம்போசிஷன் ஆஃப் என்ஹெச்ஆர்சி. இந்த என்ஹெச்ஆர்சியில் எந்தெந்த மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்னா மொத்தமா 5 பேர் இருப்பாங்க. அதுல ஒருத்தர் சேர்பர்சனா இருப்பாரு. இந்த சேர்பர்சன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருப்பாரு, இல்ல ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா இருப்பாரு. ரெண்டுத்துல யாராவது ஒருத்தர். இதுல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் 4 பேர் மொத்தம். அதுல ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருக்கணும், அப்படி இல்லைன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட்டா இருக்கணும். சரியா? அதற்கு அடுத்து 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த 3 மெம்பர்ஸ்ல ஒருத்தர் கண்டிப்பா விமனா தான் இருக்கணும். அந்த விமன் ஹியூமன் ரைட்ஸ்ல நாலேஜபிளா இருக்கணும். அது இல்லாம மீதி 2 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதுக்கு அடுத்து மெம்பர்ஸா கருதக்கூடியவர்கள், சரியா, எக்ஸ் அபிஷியோ மெம்பர்ஸ்னு சொல்றாங்க. இப்போ எஸ்சி எஸ்டி கமிஷனோட சேர்பர்சன், உமன் கமிஷனோட சேர்பர்சன், மைனாரிட்டி கமிஷன், பேக்வர்டு கிளாஸ் கமிஷன், சைல்ட் ரைட் ப்ரொடெக்ஷன் கமிஷன், சீஃப் கமிஷனர் ஃபார் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், இந்த கமிஷனோட சேர்பர்சன் எல்லாம் என்ஹெச்ஆர்சில எக்ஸ் அபிஷியோ மெம்பர்ஸா இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையும் அப்பாயிண்ட் பண்றது யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிரசிடென்ட் தான். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் என்ஹெச்ஆர்சி மெம்பர்ஸை அப்பாயிண்ட் பண்றாரு. இவருக்கு பிரசிடென்ட்டுக்கு யாரு ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா ஒரு ஹை லெவல் கமிட்டி ரெக்கமெண்ட் பண்றாங்க. அந்த கமிட்டியில யார் யார் இருப்பாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் அதுக்கு சேர்பர்சனா இருப்பாரு. அந்த கமிட்டியில பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் அப்போசிஷன் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா 2 பேருமே. அடுத்தது ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, அப்புறம் டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. இவங்க உள்ளடக்கிய ஒரு அமைப்பு தான் ரெக்கமெண்ட் பண்றாங்க யார சேர்பர்சனா கொண்டு வரலாம், யார மெம்பரா கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதன் அடிப்படையில தான் பிரசிடென்ட் இவங்களை அப்பாயிண்ட் பண்றாரு. சரி, அப்பாயிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களை ரிமூவ் பண்றது எப்படி? ஒருவேளை இவங்க இன்சால்வெண்ட் ஆயிட்டாங்கன்னா, இன்சால்வெண்ட்னா எங்கேயாவது கடனை வாங்கிட்டு என்னால கட்டவே முடியாதுன்ற சூழ்நிலை தான் இன்சால்வெண்ட். இன்சால்வெண்ட் ஆயிட்டாலோ, இல்ல என்ஹெச்ஆர்சில மெம்பரா இருக்கிற அதே சமயத்துல வேற ஏதாவது ஒரு இடத்துல பெய்டு எம்ப்ளாய்மெண்டா இருந்தாவோ, இல்ல மைண்டு பாடி ஏதாவது ஒரு வகையில அன்ஃபிட்டா இருந்தாலோ, அன்சவுண்ட் மைண்டுன்னு கோர்ட்டால அறிவிச்சாலோ, அன்சவுண்ட் மைண்ட்னா லூஸ்ன்றது. அடுத்தது கன்விக்ஷன் ஃபார் அ கிரைம் இன்வால்விங் மாரல் டர்பிட்யூடு. மாரலா ஏதாவது ஒரு கிரைம் பண்ணியிருந்தாலோ, அப்படின்னா ரேப் பண்றது, கொலை பண்றது, இந்த மாதிரி எல்லாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரைம் பண்ணியிருந்தாலோ இவங்க மெம்பரா இருக்க முடியாது, ரிமூவ் பண்ணிடுவாங்க. இது இல்லாம இவங்க ஏதாவது ஒரு மிஸ்பிஹேவியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரசிடென்ட் என்ன பண்ணுவார்னா சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட சொல்லி ஒரு என்கொயரி கண்டக்ட் பண்ணுவார். அந்த என்கொயரி ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆள் மேல தவறு இருந்தது அப்படின்னா ரிமூவ் பண்ணிடுவாங்க. இதுதான் ரிமூவல் ப்ராசஸ். என்ஹெச்ஆர்சியோட முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா ப்ரோஆக்டிவ் அண்ட் ரியாக்டிவ் என்கொயரிஸ். ஏதாவது ஒரு ஹியூமன் ரைட் வயலேஷன் நடந்திருக்கு அப்படின்னா அதை இன்வெஸ்டிகேட் பண்றது ஒன்று. ரெண்டாவது, ஒரு பப்ளிக் சர்வெண்ட் அவர் செய்ய வேண்டிய வேலையை ப்ராப்பரா செய்யாம ஏதோ ஒரு நெக்லிஜென்ஸ் அங்க நடந்திருக்கு, அதனால ஏதாவது வயலேஷன் நடந்திருந்தது அப்படின்னா அதையும் இவங்க என்கொயரி பண்ணுவாங்க. இவங்க டிவியை போட்டு பாக்குறாங்க, ஏதோ ஒரு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, அப்போ சூ மோட்டோவா எடுக்கிறாங்க. சூ மோட்டோனா இதுதான், தானாக முன் ஒரு வழக்கை எடுப்பது. சூ மோட்டோவாவும் எடுப்பாங்க, இல்ல நாம போய் பெட்டிஷன் கொடுத்தாலும் அந்த வழக்கை எடுத்து விசாரிப்பாங்க. ஜுடிஷியல் இன்டர்வென்ஷன், கோர்ட் கேசஸ்ல ஏதாவது ஹியூமன் ரைட் வயலேஷன்ஸ் நடந்திருந்தது அப்படின்னா கோர்ட் பர்மிஷனோட அந்த கேஸை இவங்க லுக் ஓவர் பார்ப்பாங்க. சரியா? ஜெயில் விசிட், இன்மேட்ஸ் சிறை கைதிகளுடைய நிலை எப்படி இருக்கு, அங்க உணவு எப்படி இருக்கு, அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு அப்படின்னு ஜெயில் விசிட் பண்றதுக்கு இவங்களுக்கு உரிமை உண்டு. அவங்கள ப்ராப்பரா ட்ரீட் பண்றாங்களா, அவங்களுக்கு ரிஃபார்மேட்டிவ் மெஷர்ஸ் கொடுக்குறாங்களா, அவங்கள ப்ரொடெக்ட் பண்றாங்களான்லாம் பாக்குறாங்க. அடுத்ததுக்கு சேஃப்கார்ட் ரிவ்யூ. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஹியூமன் ரைட்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இவங்க தொடர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லா ஸ்பியர்ஸ்லயும் ஆய்வு பண்ணிக்கிட்டும் இருக்கிறாங்க. சரியா? அடுத்து இன்டர்நேஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இப்போ இந்த பாரிஸ் பிரின்சிபல்ஸ் மாதிரி உலகம் முழுக்க இல்ல ஐநா சபை ஏதாவது ஒன்று ஹியூமன் ரைட்ஸ் ரிலேட்டடா கொடுக்குறாங்க அப்படின்னா அதை எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சு நம்மளுடைய பாலிசி ஃபார்முலேட் பண்ணும் பொழுது அதை எடுத்து சொல்றது இவங்களோட முக்கியமான வேலை. அந்த கூறுகளை எல்லாம் இம்ப்ரூவ் பண்றது. எது? ஃபாரின்ல இருந்து ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க, இல்லை யூஎன்ஓல இருந்து ஹியூமன் ரைட் ரிலேட்டடா ஏதாவது ஒரு சர்க்குலர் வந்திருக்குன்னா அதை ப்ராப்பரா பார்த்து இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்றது.
அடுத்து பாலிசி, பப்ளிக் அவேர்னஸ் அண்ட் எஜுகேஷன். பப்ளிக் அவேர்னஸ் மக்களுக்கு தெரியப்படுத்துறாங்க. என்கரேஜ் என்ஜிஓஸ், ஹியூமன் ரைட்ஸ் ஃபீல்டில் என்ஜிஓவை ப்ரமோட் பண்ணுறாங்க. இதெல்லாம் தான் அவங்க பண்ணுற வேலை. இவங்களோட பவர்ஸ் எந்த அளவுக்குன்னு சொல்லி கேட்டால், ஒரு சிவில் கோர்ட்டுக்கு என்ன பவர் இருக்கோ அந்த அளவுக்கான அதிகாரம் இவங்களுக்கு இருக்குது. இவங்க ஓன் இன்வெஸ்டிகேஷன் டீமையே இவங்க வச்சிருக்காங்க. ஒருவேளை இன்வெஸ்டிகேஷனுக்கு ஆட்கள் தேவை அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வீஸையும் சென்ட்ரல் கவர்மெண்டோட சர்வீஸ், அதாவது அவங்க வச்சிருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியும் இவங்க பயன்படுத்திப்பாங்க. இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் யார்கிட்ட வேணாலும் எந்த ரிப்போர்ட் வேணாலும் இவங்க கேட்டு வாங்கி விசாரணை நடத்தலாம். இவங்களுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு. என்னன்னா, ஒரு வருஷத்துக்குள்ள நடந்த கேஸை மட்டும்தான் இவங்க எடுத்துக்கணும். 5 வருஷத்துக்கு முன்னாடி அங்க ஒரு வயலேஷன் நடந்திருக்குன்னா அதை எடுக்கிறதுக்கு இவங்களுக்கு உரிமையே கிடையாது. ஒரு வருஷத்துக்குள்ள நடந்திருந்தா மட்டும்தான் இவங்க அதை எடுத்து நடத்த இவங்களுக்கு உரிமை உண்டு. அதே போல ஏதாவது பிரச்சனை, உண்மையாவே ஒரு பிரச்சனைன்னு சொல்லி தெரிஞ்சா கூட இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்களுக்கு பனிஷ் பண்ண அதிகாரம் கிடையாது. ஒரு அரசு அதிகாரி தப்பு பண்ணிட்டாரு. இப்போ இந்த சாத்தான் குளத்துல தந்தை மகனை காவல் நிலையத்திலேயே துன்புறுத்தி கொண்டுட்டாங்க. அந்த மாதிரியான சமயத்துல இவங்க ப்ரொசீடிங்ஸ் நடத்தி கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வர்டு மட்டும்தான் பண்ண முடியும். அவங்க தான் நடவடிக்கை எடுப்பாங்க. இப்போ விக்டிம் இருக்காங்கன்னா அதுக்கு காம்பன்சேஷன் இவங்க வாங்கி கொடுப்பாங்க. அவங்களோட ஃபேமிலிக்கு ஒரு ரிலீஃப் கொடுப்பாங்க. இந்த வேலையை தான் இவங்க முக்கியமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இவங்களுடைய பவர்ஸ். என்ஹெச்ஆர்சியோட ஸ்ட்ரென்த் என்னென்னு பார்க்குறோம். முதல்ல டிரான்ஸ்பரண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்ல ஒரு சில செலெக்ஷன் ப்ராசஸ் பாருங்களேன், ஆளுங்கட்சி அவங்களுக்கு சாதகமான ஆளுங்களை போட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இதுல எப்படின்னா, ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க, எதிர்கட்சியை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க, நீதித்துறையை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க இந்த என்ஹெச்ஆர்சியில். இது இதோட ஸ்ட்ரென்த்தா பார்க்கப்படுது. ஃபினான்ஷியல் அட்டானமி. பார்லிமெண்ட் இவங்களோட பட்ஜெட்டை அப்ரூவ் பண்ணிடுறாங்க. ஒரு வருஷத்துக்கு எங்களுக்கு நாங்கள் ஒர்க் பண்றதுக்கு இவ்வளவு பணம் தேவை அப்படின்னா பார்லிமெண்ட் கிட்ட இவங்க இதை டைரக்டா வாங்கிக்கிறாங்க. வைட் ரீச், அதிகப்படியான ரீச் இருக்கு. என்னன்னா, இப்போ இதை கொண்டு வந்த வருஷம் 1993ல 496 கம்ப்ளைண்ட் மட்டும் தான் வந்திருக்கு. ஆனா கரெக்டா அதுல இருந்து ஒரு 2004-2005 பீரியட்ல 74,000 கம்ப்ளைண்ட் ஒரே வருஷத்துல வந்திருக்கு. சரியா? 74,401 கம்ப்ளைண்ட். பப்ளிக் என்கேஜ்மெண்ட், அதிகப்படியா இவங்க யூனிவர்சிட்டி, என்ஜிஓ, லோக்கல் பாடி கூட இணைஞ்சு பப்ளிக் அவேர்னஸை ஏற்படுத்துறாங்க. இவங்க ஹியூமன் ரைட்ஸ் மட்டும் பார்க்கறது இல்லாம கஸ்டோடியல் டெத், சைல்டு மேரேஜ், டிராஃபிக்கிங், இப்போ ஒருத்தருக்கு ஹெச்ஐவி, எய்ட்ஸ் இது சம்பந்தமான பிரச்சனையும் இப்போ இவங்க அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் இவங்களோட ஸ்ட்ரென்த்தா பார்க்கப்படுது. இவங்களோட வீக்னஸ் என்னன்னா, இவங்க எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் அதை கவர்மெண்ட்டை பைண்ட் பண்ணவே பண்ணாது. கவர்மெண்ட் கேட்டா கேட்கலாம், இல்லையா விட்டுருவாங்க. நாட் லீகலி பைண்டிங். சரியா? அடுத்து ஜுடிஷியல் கன்ஸ்ட்ரைன்ஸ். என்ஹெச்ஆர்சி என்ன விசாரிக்க முடியும், ஆனா ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆள விசாரிக்க முடியாது. ஒரு பாராமிலிட்டரியில் இருக்கவங்கள விசாரிக்க முடியாது. அப்போ அவங்க ஹியூமன் ரைட்ஸ் அபியூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் டிபார்ட்மெண்டல் என்கொயரி தான். அவங்கள ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் டைரக்டா போய் விசாரிக்க முடியாது. ஆனா போலீஸை விசாரிக்கலாம். சரியா? அடுத்து கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. எதுக்கு? மேன் பவருக்கு, இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கெல்லாம் கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. டிலே இன் ஜஸ்டிஸ், 1 இயர் லிமிட்ல நடந்தா மட்டும்தான் இவங்க இதை எடுத்து பார்க்க முடியுமே தவிர பழைய கேசஸ்லாம் இவங்க எடுக்க முடியாது. அதே போல இவங்களுக்கு பனிஷ் பண்றதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் கிட்ட பாருங்க இவன் இப்படி பண்றான்னு ரிப்போர்ட் கொடுக்கிற அதிகாரம் மட்டும்தான். ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் என்ஹெச்ஆர்சி, ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எஸ்ஹெச்ஆர்சி. 1993ல ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட்னு ஒன்று வருதுன்னு நம்ம படித்தோம். அதுல தான் என்ஹெச்ஆர்சியை கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு நாட்டுக்கு கண்டிப்பா ஹியூமன் ரைட் வயலேஷனை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கணும்ன்றது தான் என்ஹெச்ஆர்சி இந்தியாவில் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேட்லயும் அது கொண்டு வரணும்னு சொல்றாங்க. ஒரு ஸ்டேட்ல கொண்டு வந்திருக்காங்க, ஒரு சில ஸ்டேட்ல இது கொண்டு வரவே கிடையாது. இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னா, எல்லா ஸ்டேட்லயும் இந்த எஸ்ஹெச்ஆர்சி செயல்படுறது கிடையாது. சரியா? மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ்ல இருக்கு, ஒரு சில ஸ்டேட்ஸ்ல வேண்டான்னு சொல்லி அவங்க அந்த அமைப்பை கிரியேட்டே பண்ணவே கிடையாது. சரிதானே? எஸ்ஹெச்ஆர்சி எதுக்காக அப்படின்னா, ஸ்டேட்டோட ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் ஏதாவது நடக்குது அப்படின்னா அதை செக் பண்றதுக்காக தான் அமைக்கப்பட்டிருக்காங்க. இவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட்டோட பப்ளிக் சர்வெண்ட் ஏதாவது ஒரு நெக்லிஜென்ஸ் ஏற்படுறாரு, அதனால ஒரு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை பாக்குறாங்க. ஆனா பப்ளிக் சர்வெண்ட்ஸ் அப்படின்னா
அவங்க கண்டிப்பா ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆட்களா தான் இருக்கணும். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல 7th ஷெட்யூல்ல யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்னு இருக்கு. யூனியன் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பப்ளிக் சர்வெண்ட் பண்ணா இவங்க கேட்க மாட்டாங்க அந்த நெக்லிஜென்ஸ் எல்லாம். ஸ்டேட் லிஸ்ட்ல வரக்கூடிய கம்பெனி, ஸ்டேட் லிஸ்ட்ல வரக்கூடிய டிபார்ட்மெண்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், இதுல வரக்கூடிய பிரச்சனைகளை மட்டும்தான் இவங்க ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல இவங்களுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்கு இவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன்ல. ஒருவேளை நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இவங்களோட ஸ்டேட்ல இருக்கக்கூடிய விசாரணையை எடுத்து விசாரிச்சு முடிச்சிருந்தா இவங்க திரும்பவும் அந்த விஷயத்தை எடுத்து விசாரிக்கிறேன்னு எடுக்கக்கூடாது. இதோட காம்போசிஷன் யார் யார் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு மல்டி மெம்பர் பாடி. சேர்பர்சனா யார் இருப்பாங்கன்னா, ரிட்டையர்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட் இல்லையா, ரிட்டையர்டு ஜட்ஜ் ஆஃப் ஹை கோர்ட் தான் சேர்பர்சனா இருப்பாங்க. மெம்பர்ஸா யார் இருப்பாங்கன்னா, இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய ஹை கோர்ட் ஜட்ஜ் இல்ல டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் வித் அட்லீஸ்ட் 7 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அவருக்கு ஹியூமன் ரைட்ஸ்ல பிராக்டிக்கலான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இவங்க தான் இதுல சேர்பர்சனாவும் மெம்பர்ஸாவும் இருக்க முடியும். இவங்களோட டென்யூர் எவ்வளோன்னு பார்த்தா 3 வருஷம் வரைக்கும் இவங்களோட டென்யூர். அப்படி இல்லைன்னா 70 வயசு வரைக்கும் இவங்க இருப்பாங்க. இவங்களோட ரீஅப்பாயின்மெண்ட் எலிஜிபிள் தான். சேர்பர்சனா இருக்கலாம், மெம்பர்ஸா இருக்கலாம், திருப்பி ரீஅப்பாயிண்ட் ஆகலாம். இவங்களோட அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா, கவர்னர் தான் இவங்களை அப்பாயிண்ட் பண்றாங்க. கவர்னருக்கு ஒரு கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும். அந்த ரெக்கமெண்டேஷன் கமிட்டியோட பேர்ல தான் யாரை சொல்றாங்களோ அவங்கள தான் கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்ணணும். அந்த ரெக்கமெண்டேஷன் கமிட்டின்னு ஒன்று சொன்னோம் இல்லையா, அதுல யார் இருப்பான்னா சீஃப் மினிஸ்டர் அந்த கமிட்டிக்கு சேர்பர்சனா இருப்பாரு. அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஸ்டேட்டோட ஹோம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் த அப்போசிஷன். இப்போ ஒருவேளை எம்எல்சியா இருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு சில ஸ்டேட்ல கீழவை மேலவைன்னு இருக்கும் ஸ்டேட்டுக்குள்ளேயே. இப்போ எப்படி சென்ட்ரல் லோக்சபா ராஜ்யசபாவோ அந்த மாதிரி ஸ்டேட்டுக்குள்ளேயே இருக்கும். அப்படி ஸ்டேட்ல இருக்குதுன்னா அந்த கவுன்சிலோட சேர்மேன், அந்த கவுன்சிலோட லீடர் ஆஃப் த அப்போசிஷன் இருப்பாங்க. இவங்களோட அப்பாயின்மெண்ட் ஜுடிஷியல் ரீதியா இருந்தது அப்படின்னா, சிட்டிங் ஹைகோர்ட் ஜட்ஜ் இல்ல டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எதனா அப்பாயிண்ட் பண்றாங்க மாதிரியான நிலைகள்ல ஹை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டை கன்சல்ட் பண்ணணும் கன்சர்ன் ஸ்டேட்லன்னு சொல்றாங்க. இவங்களோட ரிமூவல் ப்ராசஸ் எப்படின்னா, என்னதான் இவங்களை கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணி இருந்தாலும் இவங்களை ரிமூவ் பண்ணக்கூடிய அதிகாரம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தான் இருக்கு. என்ஹெச்ஆர்சியோட ஆட்களை எப்படி ரிமூவ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இவங்களையும் ரிமூவ் பண்ணுவாங்க. இன்சால்வன்சி, பெய்டு எம்ப்ளாய்மெண்ட், இன்ஃபிர்மிட்டி ஆஃப் மைண்ட் அண்ட் பாடி, அன்சவுண்ட் மைண்டு, ஏதாவது ஒரு கிரைம்ல கன்விக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா, இல்ல ஏதாவது ஒரு ப்ரூவன் மிஸ்பிஹேவியர் இருக்குன்னா அதை சுப்ரீம் கோர்ட்டு விசாரணை நடத்தி சொல்றதன் பேர்ல பிரசிடென்ட் ரிமூவ் பண்ணுவாரு. எமாலுமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவு பண்றது என்ஹெச்ஆர்சிக்கு, எஸ்ஹெச்ஆர்சியா இருந்தா ஸ்டேட் கவர்மெண்ட் முடிவு பண்ணுவாங்க. இன்னொன்னு தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, என்ஹெச்ஆர்சியோட டைமிங் டென்யூர் என்ன அப்படின்னா 5 வருஷத்துக்கு அவங்க இருப்பாங்க. ஆனா எஸ்ஹெச்ஆர்சியில 3 வருஷத்துக்கு மட்டும் தான் இருப்பாங்க. இவங்களோட எஸ்ஹெச்ஆர்சியோட ஃபங்க்ஷன்ஸ், என்ஹெச்ஆர்சி என்னென்ன பண்றாங்களோ அது எல்லாத்தையுமே இவங்க ஸ்டேட் லெவல்ல பண்ணுவாங்க. என்ஹெச்ஆர்சியோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு முன்னாடி சொல்லியிருப்பேன் பாருங்க. இவங்களோட ஒர்க்கிங்கும் என்ஹெச்ஆர்சியோட ஒர்க்கிங் போலவே தான். என்ன அவங்க நேஷனல் லெவல்ல பண்றாங்க, இவங்க எந்த ஸ்டேட்டோ அந்த பர்டிகுலர் ஸ்டேட் லெவல்ல பண்றாங்க. இவங்களோட டைம் ஃப்ரேமும் 1 இயருக்கு முன்னாடி எடுக்கக்கூடாது. 1 இயருக்குள்ள இருக்க கேஸை மட்டும்தான் எடுக்கணும். இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஆனுவல் ரிப்போர்ட் அவங்க வந்து யார்கிட்ட கொடுப்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சு அது வந்து பார்லிமெண்ட்ல டேபிள்ல வைப்பாங்க. எஸ்ஹெச்ஆர்சி ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் டேபிள்ல வைப்பாங்க. இதோட லிமிடேஷன்ஸ் எல்லாமே என்ஹெச்ஆர்சிக்கு சொன்னதுதான். இதுல ஒன்னே ஒன்று என்னன்னா, இவங்க ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய வழக்குகளையும் கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயத்த மட்டும்தான் இவங்க எடுத்து ஹியூமன் ரைட் வயலேட் ஆயிடுச்சான்னு செக் பண்ண முடியும். மற்ற எல்லாத்தையும் என்ஹெச்ஆர்சி தான் பார்த்துக்கும். சரியா? இவங்க எடுக்கக்கூடிய ஒரே இடம் ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கணும், இல்ல கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்தா மட்டும்தான் இவங்க அதை எடுக்க முடியும். சரிதானே?